ஸோ இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரிங்களா? கண்களை மூடி ஒரு சின்ன ப்ரேயர் நம்ம பண்ண போறோம். கண்களை மூடி ப்ரேயர் பண்ணணும். எஸ்ஸப்பா, இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எஸ்ஸப்பா, இங்க நாங்க ஆண்டவரே கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நாங்க இந்த கூடியிருக்கிற மீட்டிங்ல ஆண்டவரே உங்களுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நான் பேசுகிறேன், என்னை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு அப்பா இவர்களுடைய கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். ஒவ்வொரு பகுதியாக செல்லும் போது ஆண்டவரே, ஆவியானவருடைய நடத்துதல் அப்பா நீங்க இங்க விளங்க செய்யுங்க ஆண்டவரே. உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றோம்ப்பா. உங்க ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கட்டும். உங்க கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஓகே. சோ நான் பேசுறது எல்லாருக்கும் தெளிவா கேக்குதா? கேக்குது மேம். கேக்குது இல்லையா? சரி. சோ நான் உங்களுக்கு ஏதாவது நடுவுல இப்போ இந்த மீட்டிங் தொடங்கி இந்த பைபிள் ஸ்டடி போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது வந்தது, இப்போ பேசுற காரியங்கள் ஏதாவது விளக்கம் தேவை அப்படின்னா நீங்க நீங்க உங்களோட சாட் மெசேஜ்ல எனக்கு கேள்வி கேட்கணும்னு சொல்லி நீங்க மெசேஜ் அனுப்பிட்டு உங்களுக்கு டைம் கொடுக்கப்படும் போது நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். மேற்கொண்டு நான் ஏதாவது கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா நீங்க பதில் சொல்லலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மேற்கொண்டு நம்ம போகலாம். இப்போ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? தம்ஸ் அப் கூட பண்ணலாம். சரிங்களா? நீங்க மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கோங்க. நீங்க பேசாட்டாலும் உங்க தம்ஸ் அப் மூலயமா உங்களுடைய பதிலை நீங்க தெரிவிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மீட்டிங் எங்களுடைய மினிஸ்ட்ரி ஃப்ரீடம் அண்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக நாங்க ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம். சரிங்களா? ஸோ எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு செஷனுக்குரிய மீட்டிங்க்கு நம்ம போக போறோம். சரி, நம்ம கடந்த 2 வாரமா பார்த்தீங்க அப்படின்னா காட் சீக்ரெட் வெப்பன், உமன் காட் சீக்ரெட் வெப்பன் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம நிறைய காரியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? சோ இன்றும் அதன் தொடர்ச்சியாக நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதற்கு முன்பாக நீங்க இதுதான் முதல் முறையா இந்த மீட்டிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஏற்கனவே நடந்த மீட்டிங்கோட அந்த லைக் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, அதை நீங்க பார்த்து விட்டு வரும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? சரி, இப்ப நம்ம தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாக போகலாம். சோ காட் சீக்ரெட் வெப்பன். சோ இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த காலகட்டத்துல ஆண்டவர் ஒரு ரகசிய ஆயுதமா இருக்கிற ஒருத்தவங்களை ஆண்டவர் பயன்படுத்துறாரு. யாரு அது? பெண்கள். சரிங்களா? பெண்களை கர்த்தர் இந்த கடைசி காலத்துல அவருடைய மகிமைக்கு என்று பயன்படுத்த போறாரு. சரிங்களா? அதை குறித்து விளக்கமான காரியங்கள் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மீட்டிங் உங்களை பலப்படுத்துவதற்கான ஒரு மீட்டிங். சரிங்களா? இங்க இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியறது போல பாத்தீங்கன்னா நீங்களா சாதாரண பெண்கள் அல்ல, வாரியர் உமன். எப்படி? அதாவது யுத்தம் செய்கிறவர்கள். சரிங்களா? யுத்தம் செய்கிற பெண்களாக நீங்க காணப்பட போறீங்க. சரிங்களா? அதற்காக உங்களை ஒரு யுத்தத்திற்காக, ஒரு ஆசீர்வாதத்திற்காக யுத்தம் எதற்கு நடக்கும் அப்படின்னா பாதுகாவலுக்காக நடக்கும், பாதுகாத்துக் கொள்வதற்காக நடக்கும். சரிங்களா? வேற என்னென்ன காரியத்துக்கெல்லாம் யுத்தம் நடக்கும்? எதுக்கெல்லாம் யுத்தம் பண்ணணும்? யாராவது பதில் சொல்ல முடியுமா? வாழ்க்கையில ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், யுத்தம் பண்ணி ஏற்கப்பட்ட கேட்டாதான் கிடைக்கும். சரி, சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா அதை நம்ம ஃபைட் பண்ணி வாங்கணும். அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. கரெக்டா? வெரி குட் சிஸ்டர், வெரி குட். சரிங்களா? சோ யுத்தம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு அடையணும், எதையாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இல்லையா? ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னும் போது இந்த உலகத்திலயும் சரி நம்ம என்ன பண்றோம்? யுத்தம் பண்ணிதான் பெற்றுக்கொள்றாங்க. அதாவது கிடைக்காத ஒரு இடத்துல இருந்து அதை வாங்கணும். நம்ம கிட்ட இருந்து யாராவது ஒரு விஷயத்த பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து திரும்ப அந்த பொருளை வாங்கணும், இல்ல அந்த ஆசீர்வாதத்தை மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு.
சரியா? சோ அது போல ஒரு யுத்தத்துல தான் இப்ப இந்த கடைசி காலத்துல நீங்க பெண்களாகிய நீங்க நிற்க போறீங்க. சரிங்களா? அதற்காக தான் கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? சோ நம்ம அடுத்து போகலாம். சோ நம்ம கடந்த மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சாரா, ஆபிரகாமுடைய மனைவி சாரா, இவங்க வந்து ஒரு மதர் ஆஃப் நேஷன்ஸாக மாற்றப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது என்ன? சாரால் ஒரு இந்த தேசத்துல, அதாவது இந்த உலகத்துல இருக்க தேசங்களுக்கு எல்லாம் தாய் என்று கடவுளால அழைக்கப்படுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது என்ன பார்த்தோம்? அவங்களுடைய கேரக்டர், நற்குணம். இதன் அடிப்படையில தான், இதன் தொடர்ச்சியா தான் நம்ம இன்றைய நம்ம மீட்டிங், நம்ம இந்த பைபிள் ஸ்டடியும் நம்ம மேற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி. இப்போ யாருக்காவது கேள்வி ஏதாவது என்னன்னா, சாராளுடைய குணத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அது போல ஒரு காரியம், அதாவது ஒரு ஒரு பல தேசங்களுக்கு தாயாக மாற்றப்பட்டாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அது ஏன் கேரக்டர் அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு யாருக்காவது கேள்வி எழுந்துதா? அந்த அளவுக்கு கேரக்டர் முக்கியமா? ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? யாருக்காவது கேள்வி வந்ததா? அந்த மாதிரி கேள்வி எனக்குள்ளால வரல. ஆனா கைண்ட்னஸ்ன்றது நம்மளோட வாழ்க்கைக்கு இப்போதைக்கு நமக்கு தேவை இருக்கு. ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு முக்கியமாக தேவை இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற பீட்டா ஜெனரேஷன் காலங்கள்ல வந்து எல்லாருமே பெண்கள் உட்பட ஆண்கள் மாதிரிதான் பிஹேவ் பண்றாங்க மனதளவுல. அதனால அந்த மாதிரி நற்குணங்கள் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவை இருக்கு, முக்கியமான பெண்களுக்கு தேவை இருக்கு. சரி. பாத்தீங்கன்னா முழுமையாக சரியான பதில் இல்லாட்டாலும் கண்டிப்பா வந்து சரியான பதில். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கான விளக்கத்தை இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்க செய்வார் இப்போ. சரிங்களா? மேற்கொண்டு அது நிறைய காரியங்களை புதுசா நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததா இருக்கும். ஆனா இன்று வந்து இதற்கு ஒரு புதிய வடிவத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு உங்களுக்கு. சரிங்களா? உங்களுடைய புரிதல் மாற போகுது. நீங்க நிறைய காரியங்கள், நிறைய ரகசியங்களை இப்ப அடுத்தடுத்து வர்ற பகுதியில நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. சரிங்களா? சரி, நம்ம தொடர்ந்து போகலாம். சரி, இந்த வசனத்தை யாராவது படிக்க முடியுமா? தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். வெரி குட். சரிங்களா? சோ யாராவது இங்கிலீஷ்ல படிக்க முடியுமா? So God created mankind in his own image. In the image of God he created them, male and female he created them. வெரி குட். சோ இங்க என்ன நம்ம இந்த வசனத்துல பார்க்கிறோம் அப்படின்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். சரிங்களா? இதுதான் நம்ம இங்க படித்த வசனம். அதை மறுபடியும் ஒரு தடவை படித்தேன் நானு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? இது வந்து நம்ம நிறைய இந்த வசனங்களை கேட்டிருக்கோம் இல்லையா? நிறைய இடத்துல கேட்டிருக்கோம், பைபிள்ல படிச்சிருக்கிறோம். சோ இதுல இருந்து எனக்கு இது புரியுது மேம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? இது எனக்கு இந்த வசனத்துல இது புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்ன உங்களுக்கு புரிந்தது? நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆண்டவருடைய சாயலாக மனுஷனை வந்து எல்லாரையுமே படைச்சிருக்காரு. அவருடைய சாயலாதான் மனுஷங்க எல்லாருமே, ஐ மீன் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாரையுமே அவருடைய சாயலாதான் படைச்சிருக்காரு. ஓகே, வெரி குட். சரிங்களா? சோ இந்த வசனத்துல இருக்கிறத நீங்க என்ன அப்படியே பார்த்தீங்களோ அதை கரெக்டா சொல்லிட்டீங்க. வெரி குட். சரி, தேவ சாயல்னா என்ன? இதான் என்னோட கொஸ்டின். தேவ சாயல்னா என்ன? சரி, மறுபடியுமா இப்போ இந்த வசனத்தை வேற யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுமா? பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியிலேயும் மனுஷனை உண்டாக்குவோமா? ஓகே ஓகே, இது போதும் போதும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தேவன் என்ன முடிவு பண்றார் அப்படின்னா, மனுஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா 5 நாள் வரைக்கும்
சகல காரியங்கள் மனுஷனுக்காக என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் கர்த்தர் தேவன் என்ன பண்றாரு, படைத்து விடுகிறார். சரிங்களா? 6வது நாள் பாத்தீங்க அப்படின்னா 2 விதமான காரியங்கள், அதாவது விலங்குகளும் மனிதனும் படைக்கப்படுறாங்க. சரிங்களா? இந்த 6வது நாள்ல மனுஷனை படைக்கணும்ட்டு தேவன் முடிவு செய்த உடனே அவர் என்ன முடிவு செய்யறார் அப்படின்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. அவரு உண்டாக்குறார். சரிங்களா? புரியுதுங்களா? சோ இப்ப இதான் நீங்க எனக்கு சொன்னீங்க, அதைதான் நான் திரும்பி எனக்கு நீங்க சொல்றீங்க, இதுல என்ன மேம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாத்தீங்க அப்படின்னா, தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் அப்படின்னு இங்க சொல்லப்படுகிறது மனுஷனுடைய பிசிக்கல் உடம்பு அல்ல. என்ன புரியுதுங்களா? பிசிக்கலா நம்ம இருக்கோம் இல்லைங்களா, நம்ம கண்ணு, மூக்கு, வாய், செவி, கை, கால், நம்மளுடைய பிசிக்கல் பாடி. சரிங்களா? இது போல உருவாக்குவோன்னு கர்த்தர், அதாவது அவருடைய சாயல் அப்படியா இருக்கும் போல, அதனால நம்மள அப்படியா உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு கிடையாது. புரிந்து கொண்டீங்களா? என்ன சொல்ல வரேன்னா, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியேயும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா லெட் அஸ் மேக் மேன்கைண்ட் இன் அவர் இமேஜ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன் அவர் இமேஜ் அப்படின்னா என்ன? இமேஜ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, என்னோட இமேஜே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பிசிக்கலா நம்மளுடைய டெக்ஸ்சர் மாறிடுச்சுன்னு அர்த்தமா? இல்ல நம்ம வந்து இப்ப நம்ம நல்லா நல்லா நம்ம சூரியன் ஒளியில போறோம், அதனால நம்மளுடைய கலர் எல்லாம் மங்கிருச்சு அப்படின்னு சொல்றது இமேஜ் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களா உலக வழக்கத்தின்படி? என்ன சொல்லுவாங்க? நமக்கு ஒரு ஒரு நம்மளுடைய உள்ளார்ந்த ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு கேடோ ஏதாவது ஒரு காரியமோ நடந்து விட்டது அப்படின்னா, அதாவது நமக்கு வந்து ஒரு கெட்ட பேரோ இல்ல வந்து யார்கிட்டயோ நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டாலோ, நம்மளுக்கு ஏதோ ஒரு அசிங்கம் நேர்ந்துருச்சு அப்படின்னாலும் என்ன சொல்லுவோம்? இமேஜே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா? கரெக்டா? சொல்லுவோம் இல்லையா? நம்மளோட இமேஜே போயிடுச்சு மேம், என்னோட இமேஜே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க மீன் ஆகுது ஆக்சுவலா. ஆண்டவர் எப்படி மனுஷனை சிருஷ்டிச்சானா, அவரு எப்படி இருந்தாரோ, உள்ளுக்குள்ள எப்படி இருந்தாரோ, அவருடைய பாத்தீங்களா, அவருடைய குணத்தினால அவருக்கு என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கு, என்ன மாதிரியான குணங்கள் இருக்கு, அந்த குணத்தோட மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படியே அதுதான் பாத்தீங்கன்னா ரூபத்தின்படியும் அவருடைய சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிற திரியேக தேவன் எப்படி சிருஷ்டித்தார் மனுஷன் அப்படின்னா, அவரை போலவே சிருஷ்டித்தார். நாட் பிசிக்கலி பட் ஸ்பிரிச்சுவலி. சோ அதனாலதான் மனுஷன் உண்டாக்கப்பட்ட போது பாவம் இல்லாது இருந்தான். நம்ம தேவன் நம்ம எப்படி சொல்றோம்? பரிசுத்தர் அப்படின்னு சொல்றோமா? பரிசுத்தர் நம்ம என்ன பண்றோம்? அவர் நம்ம வந்து புகழ்றோம், அவரை நம்ம துதித்து பாடுகிறோம். அவர் எப்படி பரிசுத்தமாவே இருந்தாரோ, என்ன மாதிரி கேரக்டரோட இருந்தாரோ, என்ன மாதிரியான வல்லமைக்குள்ள இருந்தாரோ, அதே போலவே மனுஷனை சிருஷ்டித்தார். இப்ப புரியுதா இந்த வசனத்துடைய அர்த்தம்? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு கர்த்தர் நீங்க சொன்னதும் உண்டாக்கியதும் அவரை மாதிரியே, ஆனா பிசிக்கலா இல்ல, ஸ்பிரிச்சுவல். சரிங்களா? அப்ப ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா மேம், காது இல்லையா மேம் அப்படிலாம் கேட்க கூடாது. சரிங்களா? அது அவர் வந்து பாத்தீங்கன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறான்னு வேதத்துல இருக்கு. சரிங்களா? பாத்தீங்க நிறைய இடங்கள்ல வேதத்துல சொல்லப்படுகிற அவருடைய கரம்னு சொல்லப்படுகிறது, அவருடைய முகம் என்று சொல்லப்படுகிறது, அவருடைய ஆக்டிவிட்டிஸ குறிக்குது. அவர் நமக்காக செய்கிற காரியங்களை நம்ம மனுஷ ரீதியிலிருந்து உணர்ந்து கொள்வதற்காக அது போல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதற்காக நான் தேவனுக்கு அதெல்லாம் இல்லை நான் சொல்லல. நம்ம அவரை பார்க்கும் போது அவர் எப்படி இருப்பார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? அவர் நம்முடைய கற்பனைக்கு மேலானவர். அதனால்தான் தேவன் சொல்றாரு, என்னை இன்றி உனக்கு வேறு தெய்வம் இருக்க வேண்டாம், நீ எனக்கு ஒப்பாக எதையுமே சிருஷ்டிக்காத, எந்த ஒரு வடிவத்தையும் எனக்கு கொடுக்காத அப்படின்னு கடவுள் சொல்லி இருக்கிறார் இல்லையா?
அவருக்கு யாத்ராகமத்துல 10 கட்டளைகள்ல ஒன்னாவது கட்டளை என்னது? என்ன போல நீ வேற எதையுமே உருவமாக்க கூடாது அப்படின்னு சொன்னதற்கு காரணம் என்னன்னா, நான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவராய் இருக்கிறேன், உன்னுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டவராய் இருக்கிறேன், நான் வந்து என்ன கற்பனை கூட உன்னை பண்ணி பார்க்க முடியாது. புரியுதுங்களா? அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அதனாலதான் அவன் தெய்வம் சொல்லியிருக்கிறாரு, என்ன கம்பேர் பண்ணாதப்பா, யாரு கூடயும் கம்பேர் பண்ணாத அப்படின்ட்டு. அது எனக்கு சொல்லப்போனா அது நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு காரியத்தை. அதனாலதான் தேவன் அது கட்டளையா கொடுத்தார். நீ எந்த ஒரு சொரூபத்தையோ எந்த ஒரு காரியத்தையோ எனக்கு ஈடா வைத்து நீ வணங்கக்கூடாது. புரியுதுங்களா? எதனால அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு? இதனாலதான் அப்படி சொல்லியிருக்கிறார். சரிங்களா? சோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், யார் அவர்கள்? மனுஷன் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். புரியுதா? ஏன் ஆளக்கடவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது தெரியுமா? அவரை போல நம்மளை படைச்சதுனாலதான். அவருடைய பாத்தீங்கன்னா, அவருடைய குணத்தோட, அவருடைய கேரக்டரோட, அவருடைய வல்லமையோட நம்மளை படைச்சதுனாலதான் ஆண்டு கொள்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்தாரு. ஆளறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு தெரியுமா? இந்த பூமியை ஆளறதுக்கு அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அண்ட சராசரங்களையும் ஆள்வதற்கு அதிகாரம் கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த ஆளுகையில ஒரு ஆளுகைய மனுஷன் கையில கொடுத்தாரு அப்படின்னா, மனுஷனை கடவுள் அவர் போலவே அவருக்குள்ள இருக்கிறதோட நம்மள சிருஷ்டித்தார். அததான் மனுஷன் இழந்து போனான். புரியுதுங்களா? அததான் என்ன பண்ண பிசாசு அந்த ஆளுகையை தான் திருடணும். கடவுள் போலவே உருவாக்கப்பட்டீங்களா நீங்க? அப்படி இருக்கக்கூடாதே. இது வந்து ஒரு இது வந்து ஒரு இந்த காரியம் வந்து பிசாசு அப்படின்னு சாத்தான்னு சொல்லப்படுற பிசாசுக்கு பொறாமையா இருந்ததுனாலதான் இதை நம்ம கிட்ட இருந்து பறிக்க, மனுஷனாக இருந்தவர்கள் கிட்ட இருந்து பறிப்பதற்காக அவன் பாவம் அப்படின்ற ஒரு வலையில மனுஷையும் விழ வைத்து அவர்களை தேவ சாயலிலிருந்து அவன் வந்து நீக்கப்பட்டாங்க. அதனாலதான் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர்கள் வந்து அவங்களுக்கு சாவு கிடையாது. கடவுளுக்கு சாவு உண்டா? இட்ஸ் எட்டர்னல், ரைட்? அவருக்கு வந்து மரணம் கிடையாது கடவுளுக்கு. அதே போலதான் மனுஷனை படைத்திருந்தார், மரணம் இல்லாத மனுஷன். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இந்த பாவம் வந்து தேவ சாயல் அவன் இழந்து போன போது அவன் எப்படியாகப்பட்டான்னா, சாவதற்கு அவனாகவே வந்து பாத்தீங்கன்னா பாவத்தின் மூலமாக தள்ளப்பட்டு விட்டுட்டான். இதுல இருந்து நம்மளை காப்பாற்றுவதற்காக தான் யார் வந்தாரு அப்படின்னா, இயேசு வந்தார். சரி, நீங்க வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் வந்து பிசிக்கலா தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு, பிசிக்கலா இருக்கிறது தான் அவங்க பேசியிருக்கிறாரு அப்படிங்க சொல்வீர்கள் என்றால், இங்க வேதத்துல இன்னொரு வசனம் ஆதாரமாக நமக்கு இருக்கு. பிலிப்பியர் 2:7 பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வசனம் இது. என்ன வசனம் அப்படின்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இது யாரை பற்றி சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்க சொல்லப்படுகிற வசனம். இயேசு எப்படி ஆனாரா? மனுஷ சாயல் ஆனார். ஓகே, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, கடவுள் அதாவது இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டு. இப்ப உங்களுக்கு புரியுதா? கடவுள் வந்து நம்மள மாதிரி மாம்சமானார். நம்மளுடைய மாம்சம் கடவுளுடையது இல்ல. இவங்க வந்து பிசிக்கலா பேசல அந்த இடத்துல. நம்ம ஆதியாகமத்துல படித்த வசனத்துல இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் த பிசிக்கல் பீயிங். ஓகே, தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் பீயிங். பட் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, இயேசு இந்த பூமிக்கு மனுஷ ரூபம் எடுத்து வந்தாராம், மாம்சமானார். அவர் பிசிக்கலா வந்தார். பிசிக்கலா வந்து நம்மளுடைய பாவத்திற்காகவும் சாபத்திற்காகவும் நம்முடைய எல்லா காரியத்திற்காகவும் அவர் பாடுபட்டு மரித்து நமக்கு அந்த ஆளுகையை மீண்டுமாக பெற்று கொடுத்தார். புரியுதுங்களா? இயேசு வந்ததுனால, இந்த பூமிக்கு வந்ததுனால என்ன நன்மை தெரியுமா? நம்ம முன்பு இழந்து போனோம் பாத்தீங்களா? முன்பு இழந்து போனோம் இல்லையா? அந்த ஆளுகை இங்க என்ன இருக்கு? ஆளக்கடவார்கள். இந்த ஆளுகைய நமக்கு அவர் திரும்ப பெற்று கொடுத்தார். யாரு பெற்று கொடுத்தாரு?
இயேசு நம்ம பாவத்திற்காக மட்டும் மரிக்கிறதுக்கு இந்த பூமிக்கு வரல. நம்ம இழந்து போன இந்த ஆளுகை, இந்த அத்தாரிட்டி, அதை நமக்கு மீட்டு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். புரிஞ்சுச்சா? இப்ப அந்த வசனத்துடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம மேற்கொண்டு போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு விளங்கி கொள்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கடவுள் நம்மளை எப்படி படைத்தார் அப்படின்னா, அவருடைய குணத்தோடு படைத்தார். சிம்பிளா ஒரே லைன்ல. மனுஷனை எப்படி படைச்சாரு? மண்ணால மனுஷனை எடுத்து அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அவனுக்குள்ளாக என்ன வைத்தாரு? அவருடைய கேரக்டரை வைத்தார், அவருடைய குணங்களை வைத்தார். அந்த குணத்தை அவன் இழந்து போய் அந்த தன்மை, அவன் குணம்னா தன்மை இல்லையா? தமிழ்ல தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், குணம் இருக்குன்னு சொல்லுவோம். சரியா? அந்த குணத்தை, அந்த தன்மைய மனுஷன் இழந்து போய் தான் அவன் மரணம் அப்படின்ற ஒரு பாதைக்குள்ளாக செலுத்தப்பட்டான். சரி, அப்போ இந்த காட்ஸ் கேரக்டர் நமக்குள்ள வரும்போது நம்ம பல விதமான கடவுளுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ நீங்க இங்க பாக்குறீங்களா ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? யாராவது பதில் சொல்லுங்களேன், என்ன தெரியுது? யாராவது ஒருத்தவங்க இந்த ஸ்கிரீன்ல என்ன பாக்குறீங்க? கன்ல புல்லட் போடுறாங்க. வெரி குட். கன்ல புல்லட். நான் உங்களை என்ன சொன்னேன்? உங்களை வெப்பன்னு சொன்னேனா? யூ ஆர் த வெப்பன். புல்லட் இருக்கு பாத்தீங்களா? புல்லட், அதுதான் காட்ஸ் கேரக்டர். வெப்பன் சும்மா இருந்தா அதுக்கு பவர் கிடையாது. சின்ன குழந்தை கூட எடுத்து விளையாடலாம், மிதிச்சிட்டு போகலாம், புரியுதுங்களா? ஆனா அதுக்குள்ள போடுறோம் பாத்தீங்களா வெப்பனுடைய புல்லட், அந்த 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 துப்பாக்கிக்குள்ள போடுற புல்லட் மாதிரி, அந்த புல்லட் தான் காட்ஸ் கேரக்டர். அத பார்த்துதான் பிசாசு பயப்படுவோம். அத பார்த்துதான் உங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் சேரும். அதை பார்த்துதான் நீங்க ஆளுகையை பெற்றுக்கொள்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தீர்மானிக்கப்படும். புரியுதுங்களா? சோ எந்த அளவுக்கு இந்த புல்லட் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கோ, நீங்க சாதாரண மனுஷியாய் இருக்கலாம், ஆனா உங்களை பார்க்கும்போது சும்மா அதிரும். நீங்க போய் நின்னாவே என்ன ஆகும்? அற்புதம் நடக்கும். நீங்க ஜெபித்தா என்ன ஆகும்? அந்த ஜெபம் கேட்கப்படும். நீங்க நினைச்சாவே அந்த காரியம் வாய்க்கும். ஏன்? உள்ளுக்குள்ள யார் இருக்கிறா? எதனால? அந்த கடவுளுடைய குணம் இருக்கு. அவர் ஆதியில் நமக்கு வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எல்லாமே வந்துருச்சுன்னு தானே அர்த்தம். சரி, இப்ப இந்த புல்லட் இததான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? கடவுளுடைய குணத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களா மாறப்போறோம். இப்ப இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். சரிங்களா? ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு ஆப்போசிட் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? ஸ்பிரிட் அப்படின்றாங்க. ஸ்பிரிட்க்கு ஆப்போசிட், அதாவது அதுக்கு நேர் எதிரானது அப்படின்னு சொல்லலாம். இல்ல அது மாதிரியே அதற்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது, வித்தியாசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் இருக்கிறது எது? யாராவது சொல்ல முடியுமா? ஸ்பிரிட்க்கு டிஃப்ரெண்டா ஆப்போசிட்டா? பிசிக்கல் இல்லையா? ஸ்பிரிட் அப்படின்னா அதுக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு தன்மை கொண்டது பிசிக்கல். சரிங்களா? இந்த பிசிக்கல் உலகத்துல போராடுவதற்கும் வெற்றி கொள்வதற்கும் நமக்கு திறமைகள் தேவைப்படலாம். சரியா? ஸ்கில்ஸ் தேவைப்படலாம், படிப்பு தேவைப்படலாம், பணம் தேவைப்படலாம். இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல நம்ம வெற்றி கொள்வதற்கு நிறைய காரியங்களே, அழகு தேவைப்படலாம், இல்ல நல்ல பேச்சு திறமை தேவைப்படலாம். சரியா? நம்ம எத்தனை கிளாஸ்ல பிள்ளைங்களை சேர்த்து விடுறோம்? நல்லா பாடணும், நல்லா ஆடணும், நல்லா விளையாடணும், நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும், நல்லா படிக்கணும். சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன், இந்த இடத்துலதான் படிக்க வைப்பேன். உலகம், பிசிக்கலான உலகத்துல நன்றாக வாழ்வதற்கு, சரிங்களா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவைப்படலாம். ஆனா that is a spirit world, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஆனா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிசிக்கல் வேர்ல்ட் நம்ம வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எங்க தீர்மானிக்கப்படுது தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தீர்மானிக்கப்படுது. விளங்கிக் கொள்ள
கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் கூர்ந்து கவனிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு விளங்கி கொள்ள உதவி செய்வார். சரிங்களா? கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. 2 உலகம் இருக்கு. ஸ்பிரிட் வேர்ல்ட், பிசிக்கல் வேர்ல்டு. சரிங்களா? இந்த பிசிக்கல் வேர்ல்டு அப்படின்றது நம்ம வாழ்கிற, நம்ம கண்ணால் பார்க்கிற உலகம். ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்ணால் காணக்கூடாத உலகம், ஆனால் அது இருப்பது உண்மை. இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிற காரியங்கள் அத்தனையும் இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல தீர்மானிக்கப்படுது. அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், இதுதான் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்ட்டு. அங்க ஒரு யுத்தம் நடக்கும். அந்த யுத்தத்துல ஜெயிப்பதற்கு உங்களுடைய திறமையோ, படிப்போ, தாளந்தோ இல்ல வேற எதுவுமே தேவையில்ல. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்கணும் அப்படின்னா கடவுளுடைய குணம் தான் முக்கியம். அங்க ஜெயிச்சாதான் இங்க வெற்றி கிடைக்கும். பிசிக்கல் வேர்ல்ட்ல வெற்றி வேணும்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட ஜெயிக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன தேவை? ஒரே ஒரு காரியம். என்னது? கடவுளுடைய குணங்கள். கடவுளுடைய குணங்கள் இருந்ததுன்னா எல்லாவற்றில் மேலும் நமக்கு வெற்றி வரும், ஆளுகை வரும். சரி, அதற்கு ஆதாரமா தான் நம்ம முன்பாக ஒரு வசனத்தை பார்த்தோம். ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல அந்த வசனங்களை பார்த்தோம். சரி சரி, இப்போ இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுமா? யாராவது ஒருத்தவங்க இந்த வசனத்தை? மோனிஷா? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு என்ன இங்க சொல்றாரு? நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்றோமா? ஒரு சில வசனங்களை பார்க்கும்போது இதுதான் அதோடைய அர்த்தம். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு வசனத்தை படிச்சோன்னு என்ன சொன்னோம்? தேவ சாயலாக சிருஷ்டித்தார், அவ்வளவுதான். இப்போ இங்க இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க அதோடைய வல்லமைய தெரியல உங்களுக்கு, தேவனுடைய வல்லமையை பத்தி தெரியல உங்களுக்கு, அந்த வேத வாக்கியங்களை தப்பாக புரிந்து கொள்றீங்க, இல்ல அறியாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எதனால சங்காரமாகறாங்க? அறியாம. வேத வசனங்கள் இருக்க உண்மையை புரிந்து கொள்ள முடியாத அறியாமையினால சங்காரமாகறாங்க. இப்போ இந்த பைபிள் ஸ்டடி எதற்கு தெரியுமா? உங்களுடைய அறிவை தெளிவிக்குவதற்கு, பாதுகாப்பதற்கு, நீங்க மற்றவர்களை பாதுகாப்பதற்கு, நீங்கள் ஆசீர்வாதமாக மட்டுமல்ல பிறருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதற்காக தேவன் இதை உங்களுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்க. புரியுதா? சோ மேற்கொண்டு வர காரியங்களை ரொம்ப கவனமா கேட்கணும். அதற்காக தான் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலியமா கர்த்தர் பேசுறார். சரிங்களா? சோ வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளக்கூடாது, தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இதுதான். சரிங்களா? டீப்பா என்ன பண்ணணும்? ஆண்டருக்குள்ளாக நம்ம போகணும். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா கேன் மேன் ஆர் உமன், இப்ப நம்ம உமன் சீக்ரெட் வெப்பன் ஆஃப் காட் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். சரிங்களா? கேன் மேன் ஆர் உமன் லிவ் லைக் காட்? கடவுள் போல வாழ முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா இந்த ஆளுகை வேணும் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா, இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும்னா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட ஜெயிக்கணும்னா நம்ம கடவுள் போல வாழணும். பிசிக்கலா இல்ல, ஸ்பிரிச்சுவலா. ஓகேவா? அதற்கு நிச்சயமாக வாழ முடியும். அப்படி வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு முன் உதாரணமாக வாழ்ந்து ஜெயித்தவர் தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவர் 100% மனுஷன், 100% கடவுள். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ இது மேற்கொண்டு நம்ம இதை பார்க்க போறோம். சரி, எப்படி? ஹவு? புரியுதா? எப்படி கடவுள் போல வாழறது, அதுதான் கற்றுக்கொள்ள போறோம். சோ இங்க என்ன இருக்கு? that I may know him. இந்த பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10-11 தமிழ்ல இருக்கு இந்த வசனம். யாராவது ஒருத்தவங்க படிக்க முடியுமா? அவருடைய மரணத்தில் அவரை போலாகி அவருடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்வதன் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு எப்படியாகிலும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நானும் அடைந்து கொள்ள முடியும். வெரி குட். இங்க என்ன ஒரு கீ பாயிண்ட் என்ன இருக்கு தெரியுமா?
என்ன கீ பாயிண்ட் இதுல நம்ம படிக்கும்போது அவரை போலாகி, சரியா? அது கீ பாயிண்ட். ஓகேவா? அப்புறம் இன்னொரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா மரித்தோரின் உயிர்த்தெழுதலை. சோ மனுஷன் இழந்து போன ஒரு விஷயம் என்னன்னா சாவாமை அப்படின்றத மனுஷன் இழந்து போயிட்டான். சரியா? சோ அந்த சாவாமை இழந்து போனதை இயேசு கிறிஸ்து அவருடைய உயிர்த்தெழுதல் மூலியமா நமக்கு என்ன பண்ணாருன்னா பெற்று கொடுத்தாரு. அதாவது உயிர்த்தெழுதல், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பிசிக்கலா நம்ம மரித்தாலும் நமக்கு ஒரு லைஃப் இருக்கு. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. சரிங்களா? இது இன்னொரு டாபிக்ன்றதுனால நான் அடுத்து அந்த காரியங்களை குறித்து சொல்லும் போது நான் விளக்கமா சொல்றேன். பட் இந்த கான்செப்ட், அதாவது இப்ப நம்ம படித்து கொண்டிருக்கிற இந்த காரியத்தோட கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தின் மூலியமாய் வெளிப்படுத்துவது என்ன அப்படின்னா அவரை போலாகி. அவரை போலாகி அப்படின்னா அவரை அறிந்து கொள்வது மூலியமா நம்ம அவரை போல மாற்றப்பட முடியும். சரி, அவரை போலாகி மரித்தோரின் உயிர்த்தெழு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய சுயத்திற்கு சாகணும். இயேசு கிறிஸ்து அப்படிதான் பண்ணார். அவர் என்ன பண்ணாரு? தம்மை தாம் தாழ்த்தி, அவர் எப்படி மனுஷ ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி அவர் எப்படி மரித்து உயிர்த்தெழுந்தாரோ. இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்கெல்லாம் பிசிக்கலா மரிக்கணும் அப்படிலாம் நான் சொல்லல. புரியுதுங்களா? நல்லா புரிந்து கொள்ளணும். இல்ல ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. செல்ஃப் ஷுட் டை. செல்ஃப்னா என்னுடைய சுயம். என்னுடைய சுயம் சாகும்போது எனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் நடக்கும். அது உயிர்த்தெழுதல் என்ன உயிர்த்தெழுதல் அப்படின்னா என் ஆவியான உள்ளான மனுஷன் உயிரடைவான். யூ அண்டர்ஸ்டாண்ட் என்ன சொல்றேன்னு புரியுதா? என்னுடைய செல்ஃப் எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அதே போல மனுஷனாக அவரை விசுவாசிக்கிற நமக்கு அவரை போல ஆகணும் அப்படின்னு விசுவாசித்து அவரை அறிந்து கொள்கிற நமக்கும் ஒரு டையிங் நடக்கணும். என்ன டையிங் அப்படின்னா எப்படிப்பட்ட மரணம்னா சுயம் சாகணும். சுயம் சாகும்போது வலிக்கும். என்ன சொல்றேன்னு புரியுதா? நம்மளுடைய சுயம்னா என்ன தெரியுமா? நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தையோ இல்ல நம்மளுடைய சுயம் அப்படின்னு சொல்ல நான் அப்படின்னு இருப்போம் இல்லையா? எனக்கு வேணும், எனக்கு இது பண்ணணும், எனக்கு இது செய்யணும். இத நன்மையானதாகவும் இருக்கலாம், தீமையானதாகவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் நான் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ப்ரைடுன்னு கூட சொல்லலாம். இது இருக்கா இல்லையா நமக்கு எப்படி தெரியுமா தெரியும்? இல்ல அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியுமா தெரிந்து கொள்ளலாம்? உங்களை யாராவது திட்டினாங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுயம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப யாராவது அவங்கள பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள போய் இன்னும் ஒரு 2 பேர்கிட்ட அவங்கள பத்தி அவங்களுடைய குறைவுகள் உண்மையான குறைவுகளா இருந்தாலும் போய் வெளியே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள சுயம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நம்மள யாராவது ஒரு அடி அடிச்சா அவங்களுக்கு திரும்பி 10 அடி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள சுயம் இருக்குன்னு அர்த்தம். அடிக்கவே வேண்டாம், நம்மள யாராவது ஒரு அடி அடிச்சுட்டாங்க, அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வெளியே தான் சொல்ல முடியல, உள்ளுக்குள்ளையாவது அவங்க மேல கடுக்கடுன்னு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்குள்ள சுயம் இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றேன் இந்த காரியங்கள்லாம் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க இல்ல சகிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப உடைஞ்சு போற மாதிரி இருக்கும்ல, வலிக்கிற மாதிரி இருக்கும்ல. தட் இஸ் த டையிங் ப்ராசஸ். நான் ஆண்டருக்காக விட்டுறேன், பரவாயில்ல, ஆண்டருக்காக மன்னிச்சிடுறேன், ஆண்டருக்காக பொறுமையா இருக்கேன், என் ஆண்டருக்காக நான் சகிக்கிறேன். ஏன்னா நான் அவரை போல ஆகணும். அவர் சகிச்சார்ல, அது போல நானும் சகிக்கிறேன். அவர் பொறுமையா இருந்தார்ல, அது போல நானும் பொறுமையா இருக்கிறேன். அவர் நன்மை செஞ்சார்ல, இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்கிறது வேதம்? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தாராம். நானும் நன்மை செய்கிறேன். அவர் சுயநலம் இல்லாம இருந்தார்ல, நானும் சுயநலம் இல்லாம இருக்கிறேன். அவர்கிட்ட பொறாமை இல்லைல்ல, நானும் பொறாமப்பட மாட்டேன். அவர்கிட்ட ஜீவனை கொடுக்கிற அன்பு இருந்தது இல்ல, நானும் எப்படியாவது என்ன பாடுபட்டாது எனக்கு நஷ்டம் வந்தால், ஜீவனை கொடுக்கறதுன்னா சாகிறது கிடையாது, புரிந்து கொள்ளணும்.
தனக்கு நஷ்டம் வந்தாலும் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே ஜீவனை கொடுத்தார். நான் வந்து அவங்க எல்லாரையும் ஜீவனை கொடுங்கலாம் சொல்லல. தனக்கு நஷ்டம் வந்தாலும் பிறருடைய நலனை நாடுகிற அன்பு. சரி எடுத்துட்டு போப்பா, நீ ஒரு அங்கி எடுத்துட்டு போறியா, என்ன சொல்றாரு ஆண்டவர், உன் அங்கி எடுத்து போறதுக்கும் வஸ்திரத்தையும் கொடுத்துரு. ஒரு கணத்துல உன்னை அரைஞ்சா மறுக்கணத்தை காட்டு. இதுதான் சாகிறது, சுயம் சாகிறது. எனக்குன்னு அந்த செல்ஃப் அப்படின்ற அந்த சுகத்துல இருந்து, அந்த ஒரு பிரைட்ல இருந்து, அந்த பிரைடு தான் பிசாசு நமக்குள்ள விதைத்த விதை. அது கடவுள் நம்ம இந்த பூமியில படைக்கும் போது அதை நமக்குள்ள வைக்கல. அதுதான் பாவமா மாறிச்சு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, உன்னை நேசிக்கிறது போல உன் பிறனை நேசி. அந்த வசனத்துக்கான அர்த்தம் அதுதான். உன் சுயம் சாகணும். நீ உனக்கு என்னெல்லாம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோ அதை மத்தவங்களுக்கு பண்ணு. நீ உன் பிறனை நேசி, அதே போல உன் கடவுள் அந்த மாதிரி நேசி, அடுத்தது உன் பிறனை நேசி. இப்படி நீ நேசிக்கும் போதுதான் நீ பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அதுதான் நீ தேவனுக்கு செய்யற ஆராதனை, அதுதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிற வழி. புரியுதா என்ன சொல்றேட்டு? சோ செல்ஃப் ஷுட் டை. நான் திரும்ப சொல்றேன், இந்த செல்ஃப் சாகும் போது வலிக்கும். எனக்குள்ள பிடிவாதம்ன்ற ஒரு பெரிய குணம் இருந்தது, ஒரு மோசமான குணம். அந்த பிடிவாதத்துல இருந்து கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப வலிச்சுது. ரொம்ப ஒரு விஷயத்தையும் பிடிவாதம், அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா செஞ்சிடணும், பண்ணணும்னு நினைச்சா பண்ணிடணும். அதனால வர கான்சிக்வன்ஸ்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன். ஒரு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனா அது வந்து மத்தவங்களை ஹர்ட் பண்றமா நான் பண்ணாட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ள மறைந்திருந்து, அது எதனால எனக்குள்ள வந்ததுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது மறைந்திருந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆயிடுச்சு. மத்த குணங்கள்லாம் மேபி வந்து நல்ல குணங்களா இருந்தாலும் இந்த ஒரு காரியம் வந்து பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா மாறினதுனால இது வந்து கடவுளுக்கு பிடிக்கல. அதனால ஆண்டவர் என்ன நினைச்சாரு, இதுல இருந்து எனக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அப்ப கொண்டு வரும்போது ஒவ்வொரு விஷயத்த பிடிவாதம் பிடித்த விஷயத்தெல்லாம் பிடிவாதம் பிடிக்க கூடாது. இனிமே அது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்ல வந்து கர்த்தரை நோக்கி காத்திருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ப்ராசஸ்குள்ள வரும்போது எனக்கு வலிச்சுது. உண்மையாவே கஷ்டமா இருந்தது, தாங்க முடியாத வேதனையா இருந்தது. ஆனா அதுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் உண்மையாகவே சொல்றேன், என்னுடைய சாட்சியா நீங்க எடுத்துக்கொள்ளலாம், நான் பலவிதமான ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டேன். சோ என்னுடைய உள்ளான மனுஷன் வந்து என்ன ஆனா அப்படின்னா உயிர்த்தெழறான். இங்க பாருங்க, மரித்தோரின் உயிர்த்தெழு, நம்மலாம் மரிச்சு போய் இருக்கிற நம்மள உயிர்த்தெழ வைக்கிறது என்ன அப்படின்னா, அவருடைய குணங்கள் நமக்குள்ளாய் வரும்போதுதான், அவரை போல ஆகும் போதுதான். புரியுதா? இது ஒரு டீப்பான ஒரு காரியம். சோ நீங்க இந்த நேரத்துல இது எனக்கு என்னன்னு புரியல ஆண்டவரே, உங்க என்னமோ சொல்றாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்டுட்டு இருக்கலாம். பட் ஆனா தயவு செய்து உங்களோட இருதயத்துல கேளுங்க, என்னுடைய சுயம் சாகட்டும் ஆண்டவரே, நான் ஆவிக்குள்ளாக உயிர் தெழணும்பா, ஆவி உயிர் தெழட்டும். நீங்க ஆதாமியும் ஏவாளையும் படைக்கும் போது உங்களுடைய சாயலின் படி படைச்சிங்கல்ல, அந்த சாயலை எனக்கு தாங்க ஆண்டவரே. எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்திருக்கிறார்ல, இப்படிதான் நம்மளை பார்க்கும்போது நம்மளை பார்க்க மாட்டாராம், இயேசு கிறிஸ்துவ பார்க்கிற மாதிரி நம்மளை பார்ப்பாராம். அப்ப அந்த இயேசு கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வரணும். இதுதான் சொல்றேன். அதற்கு என்ன தேவைன்னா வாஞ்சிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ ஷுட் டூ, அந்த ஆசை வரணும் உள்ளுக்குள்ள. நீங்கெல்லாம் வெற்றி பெற்றவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய், அடிமையா இருக்கணுமா, ஆளுகை செய்யணும். ஒரே வார்த்தையில நீங்க ஆளுகை செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கடவுள் உங்களுக்குள்ள வரணும். அவருடைய சாயல் உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க ஆளுகை செய்ய முடியும். அப்படி நீங்க அவங்களுக்குள்ள கடவுளுடைய குணங்கள் வரல அப்படின்னா, சுயம் சாகவில்லை என்றால் அடிமை. பிடிவாதத்துக்கு அடிமையா இருந்த மாதிரி, கோவத்துக்கு ஒரு சில பேர் அடிமையா இருப்பாங்க, ஒரு சில பேர் பொறாமைன்ற எண்ணத்துக்கு அடிமையா இருப்பாங்க, ஒரு சில பேர் பணத்தாசைக்கு அடிமையா இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புறம் பேசுறதுல அடிமையா இருப்பாங்க, ஒரு சில பேர் குற்றம் கண்டுபிடிக்கிறதுல அடிமையா இருப்பாங்க. அந்த குணத்துக்கெல்லாம் அடிமை அடிமை அடிமை. அப்பனா நம்ம அடிமை. அதுதான் பிசாசு என்ன பண்ணிட்டான், இந்த குணத்தெல்லாம் கொடுத்து 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 என்ன பண்ணிட்டான், நம்மள அடிமையாக்கி, ஆளுகை செய்ய வேண்டிய நம்மள அடிமையாக்கி உட்கார வச்சுட்டான். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வர வேண்டிய, கடவுளே மனுஷனாக வர வேண்டி இருந்தது நம்மளை காப்பாற்றுவதற்கு. இனி அந்த அடிமையின் வாழ்க்கை நமக்கு வேணும். ஆளுகை செய்கிறவர்களை, ஆளுகை செய்கிறவங்க கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். அவங்கதான் கொடுக்குறவங்க, அவங்கதான் செயல்படுத்துறவங்க. அப்ப நம்ம கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும்ல, நம்ம சொன்ன எல்லாம் நடக்கும்ல.
அதிகாரம் நம்ம கையில இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட வெற்றியாளர்கள்? புரியுதா? சோ அப்போ அதோடைய கீ பாயிண்ட் என்ன? புல்லட் என்ன? புல்லட் கடவுளின் குணங்கள். சரியா? சோ இப்போ இந்த கடவுளின் குணங்கள் வரும்போது நம்ம யாரா மாற்றப்படுறோம்னா, we are going to live like a god. உங்களுக்குள்ள கடவுள் இருந்தா உங்களை பார்க்கிறவங்க பயப்படுவாங்களா மாட்டாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா அவங்களையும் அறியாம, அது மனுஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்பிரிட் வேர்ல்டா இருந்தாலும் சரி, அது உங்களை பார்க்கும்போது, கடவுளை பார்க்கும்போது, கடவுளை பார்க்கும்போது என்ன காரியங்கள்லாம் அவங்க கிட்ட நடக்குமோ உங்களை பார்க்கும்போது நடக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள யார் இப்ப வந்துட்டா? என்ன ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட் வந்துருச்சு? கடவுளுடைய குணங்கள் வந்துருச்சு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ the creator should live in us. கிரியேட்டர், நம்மளை உருவாக்கினவர் நமக்குள்ளாக வாழ வேண்டும். அதுதான் அவருடைய ஆசையும் கூட. அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆலயம்னா என்ன? தங்குற இடம், வாசம் செய்கிற இடம். நான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கிறதுனா என்ன? நான் அப்படியே அங்கேயே இருக்க போனேன், உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு. அதுக்கு உங்களை திறந்து கொடுப்பீங்களா? ஏன்னா எனக்கு நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? சரி, ஹவ்? இதெல்லாம் ஓகே, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, the closeness of God. எப்படி இந்த குணங்கள்லாம் நமக்குள்ள வரும்? ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, என்ன சொல்லுவாங்க? அவன் யார் கூட இருக்கானோ அப்படியே அவன் ஃப்ரெண்டை பத்தி சொன்னா, அவன் ஃப்ரெண்டு யாருன்னு சொன்னா அவனை யாருன்னு சொல்லிடலாம். ஃப்ரெண்ட் யார்? ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, கடவுளோட எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய குணங்கள் நமக்குள்ள வரும். புரியுதா? எப்படி நெருக்கமா இருக்கிறது? முதல்ல ஒருத்தங்க கூட நெருங்கணும் அப்படின்னா அவங்கள முதல்ல புரிஞ்சுக்கணும். புரியுதா? எல்லாரும் என் கூட தானே இருக்கிறீங்க. ஒருத்தங்க கூட நம்ம நெருங்கணும்னா அவங்கள நம்ம என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்க யாருன்னு நமக்கு தெரியணும். அவங்கள பத்தி தெரியாம அவங்க கூட நெருங்கவே முடியாது. நான் வந்து நீங்க பிரேயர் பண்ணுங்க, நீங்க அதிகமா வந்து வேதத்தை வாசிங்க நான் இங்க சொல்லல. முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பிரேயர்ன்றது என்ன தெரியுமா? பிரேயர்ன்றது கடவுளோடு நம்ம பேசுறது. வேத வசனத்தை நம்ம படிக்கும் போது கடவுள் நம்ம கூட பேசுறத நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள முடியும், உணர முடியும். பிரேயர் இஸ் ஸ்பீக்கிங் டு காட் அண்ட் ரீடிங் பைபிள். அதாவது பைபிள் வாசிப்பது, தியானிப்பது என்ன? கடவுள் நம்ம கூட பேசுவது. டூ வே கம்யூனிகேஷன், இன்டராக்ஷன். அதுக்கு முன்னாடி பேசணும்னா புரிஞ்சுக்கணும்ல. நமக்கு யாருன்னே தெரியல, அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, போய் எந்த அளவுக்கு பேச முடியும்? 2 வார்த்தை மிஞ்சி போனா நன்றி சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா இது வேணும் அது வேணும்னு கேட்போம். கடவுளை நம்ம தூரமா வச்சிடக்கூடாது, யாரோ மாதிரி பாத்திரக்கூடாது. நமக்கு வந்து ஏதோ பண்ணி கொடுக்குற ஒரு ராஜா மாதிரி வச்சுக்கோங்களேன். இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா அதுக்காக மட்டும் கடவுள்கிட்ட போறவங்களா நிச்சயமா நம்ம இருக்கக்கூடாது. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சோ க்ளோஸ், கெட் க்ளோஸ். எப்படி க்ளோஸா இருக்கணுமோ அப்படி க்ளோஸா இருக்கணும். சரியா? என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவருக்கு என்ன கடவுளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன பண்ணா வந்து அவர் சந்தோஷமாவாரு, எதெல்லாம் செஞ்சோம்னா வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை புரிந்து கொள்ளணும். அவருடைய கேரக்டரை முதல்ல புரிந்து கொள்ளணும். அவருடைய கேரக்டரை புரிந்து கொண்டு அதை நம்ம அந்த க்ளோஸ்னஸ்குள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருடைய கேரக்டர் உங்களுக்குள்ள வரும். இதுதான் தேவ பிரசன்னம். இதான் அவர் பிரசன்னத்துல இருக்கிறது. அப்படியே அவரையே புரிந்து, அவரையே வாஞ்சித்து, புரியுதுங்களா? அவரையே நேசிச்சு, இதுதான் நேசம், இதுதான் பாசம், இதுதான் தியானம். அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அவருக்குள்ளேயே அப்படியே ஊறி போயிடுறது. அப்ப என்ன ஆகும்? நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள கடவுள் வாசம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய ஆலயமா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னா அவருடைய காரியங்கள் எல்லாம் உங்க மூலியமா நடக்கும். கடவுள் என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் உங்க மூலியமா செய்வார். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ
நீங்க எப்பேற்பட்ட குணங்களை இருந்தாலும், நல்ல குணங்கள் இருந்தாலும் நான் தடுமாறிக்கிட்டே இருக்கேன், ஒரு நாள் நல்லா இருக்கேன், இன்னொரு நாள் நான் வந்து ஒரு மாதிரி மோசமான சூழ்நிலைக்கு போறேன், இந்த மாதிரியாக இருந்தாலும் இதுக்குதான் நம்ம அர்ப்பணிக்கணும். நிச்சயமாக கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்ற வார்த்தையின்படி நிச்சயமா என்ன பண்ணுவார், அந்த வாஞ்சை மட்டும் நமக்குள்ள இருந்துச்சு, அந்த நல்ல கடவுளுடைய குணங்கள் எனக்குள்ளாய் வரணும்ன்ற வாஞ்சை மட்டும் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, இந்த காரியத்துலதான் முக்கியமா கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களை ஷேப் பண்ணணும்னு நினைக்கிறார். ஃபர்ஸ்ட் நீங்க பவர்ஃபுல்லாய் புல்லட்டா உங்களுக்குள்ள பவர்ஃபுல்லாய் மாறணும்னா உங்களுக்கு கேரக்டர், காட்ஸ் கேரக்டர்ன்ற புல்லட் தேவை. சரிங்களா? சோ இப்ப இதுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சரிங்களா? சோ இப்ப வாஞ்சியோடு கேளுங்க. சரிங்களா? இப்ப நம்ம வந்து அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறேன். எஸ்அப்பா எனக்கு இந்த கேரக்டர் வேணும், காட்ஸ் கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சித்து கர்த்தரிடத்துல கேளுங்க. இப்ப நான் ஒரு நிமிடம் மட்டும் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன். சரிங்களா? சரி, ப்ரேயர் பண்ணுவோம். கண்களை மூடி ஆண்டவர்ட்ட வாஞ்சியோட கேளுங்க. தேவனே, நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, உமது சாயலின்படியும் உமது ரூபத்தின்படியும் எங்களை சிருஷ்டித்தீர் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே அப்பா, நீர் எங்களை உம்முடைய குணங்களால நிரப்புங்க. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய சாயலை எங்களுக்கு தருப்பீங்க. ஆண்டவரே உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே எசப்பா, உங்க கிருபையினால் ஆண்டவரே உங்களுடைய குணங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே இங்க வாஞ்சியோடு கேட்கிற ஒவ்வொருக்குள்ளையும் ஆண்டவர் உம்முடைய குணங்கள் வந்து அப்பா ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக, பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் குணங்களாக அவருடைய குணங்களால் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்ப்பா, இயேசுவின் நாமத்தினால கேட்கிற ஆண்டவரே. எசப்பா, இவர்கள் எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, அதிகாரம் உடையவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்துக்கு தகுதியானவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமையுள்ள கரத்தை இவர்கள் அனைவரும் பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய குணங்கள் உள்ளே வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை இவருடைய கண்கள் காணும்படியாய் செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆண்டவரை கரத்தில் இருக்கிற வல்லமையான ஆயுதங்களாய் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கரத்துல முற்றுமா அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட அப்பா, இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் கரம் இருப்பதாக ஆண்டவரே உம்மை பெற்றுக்கொள்ளட்டும், உம்முடைய குணங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தடுமாற்றம் இல்லாமல் ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கையை ஜெயம் கொண்டவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஓகே, சூப்பர். இன்னைக்கு செஷன் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். சரி, இன்னைக்கு இந்த வாரத்துக்கான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஹவு many children did கேத்துரா அண்ட் ஆப்ரஹாம் had? ஆப்ரஹாமுக்கும் கேத்துராளுக்கும் எத்தனை பிள்ளைகள் இருந்தார்கள்? கேத்துரால் வந்து ஆப்ரஹாம் சாரால் மரித்த பிறகு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆப்ரஹாம் வந்து கேத்துரால கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தது. எத்தனை குழந்தைகள் இருந்தது அதுதான் கேள்வி. சரிங்களா? அது எங்க இருக்கு பைபிள்ல, வேதத்தின் அடிப்படையில அது எங்க இருக்கு? சரிங்களா? நீங்க ஜெனசிஸ் சாப்டர் 20 20-25 படிக்கும் போது உங்களுக்கு இதற்கான பதில் கிடைக்கும். நான் ரெஃபரன்ஸும் கொடுத்துட்டேன். தயவு செய்து படித்து சீக்கிரமாய் பதில், அதாவது எவ்வளவு சீக்கிரம் நீங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் பதில் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கான பரிசு வீட்டுக்கு தேடி வரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் வீக் கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தோம். சரிங்களா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு கரெக்டா பதில் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மோனிஷா ஓசூர்ல இருந்து, அப்புறம் ஜாய்ஸ் வந்து சென்னை, இதுல இருந்து அவங்க கரெக்டான பதில் சொல்லி அவங்க ஒரே நாள்ல 2 பேருமே பதில் சொன்னதுனால அவங்க 2 பேருக்குமே பரிசு we send that gift to them. சரிங்களா? அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நதியா சென்னை, விஜயகலா நாகர்கோயில், இவங்களும் சரியான பதில் சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் லேட்டா சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால கரெக்டா வேகமாய் படித்து அதற்கான பதிலை சொல்லும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன்ல கௌரி இல்லையா, அவங்களுக்கான கிஃப்ட் அவங்க ரொம்ப ஹாப்பியா செல்ஃபி எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அதற்கான போட்டோ தான் இது. ஸோ உங்களுக்கும் இது போல சர்ப்ரைசிங் கிஃப்ட் வேதத்தை ஆராயும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பிசிக்கலா பிளெஸிங்காகவும் இந்த பிளெஸிங் உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய் கொடுப்பதற்காக இதுவும் உங்களுக்கு சென்ட் பண்ணப்படும். சரிங்களா? அதனால வேகமா படிச்சு பதில சொல்லிடுங்க. சரிங்களா? ஓகே, ஸோ வி கேம் டு த எண்ட் ஆஃப் த செஷன். ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அதாவது ஆண்டவர் அறிந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு அனுப்பி வைங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ ஆல். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.